ஒரு தத்துவ ஞானி அமைதியான கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கிராமத்தின் நடுவே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் அடியே உட்கார்ந்து கொண்டு அவர், இந்த உலகம் மிகவும் எளிமையானது. ஒரு மனிதன் நினைத்தால் இந்த நொடியில் மகிழ்ச்சியாக மாற முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த வழியே போய்க் கொண்டிருந்த ஒரு இளைஞன் கோபப்பட்டு அவரிடம் போய், வாழ்க்கை இவ்வளவு கடினமாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இவ்வளவு எளிமையாக இருக்க முடியும் என்று சொல்லலாம் என்று அந்த தத்துவ ஞானியிடம் சொன்னான். அவர் அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு, இன்றைக்கு இரவு நீ என் வீட்டிற்கு வா என்று சொன்னார். அதற்கு அவன் சரிங்கய்யா என்று சொன்னான். அவன் அன்று இரவு தத்துவ ஞானியின் வீட்டிற்கு சென்றான். அந்த தத்துவ ஞானி சொன்னார், 5 நாட்கள் என்னுடன் இந்த வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அவன் சரிங்கய்யா என்று சொன்னான். 5 இரவுகள் நடந்த விவாதம். முதலாம் இரவு. மாற மறுக்கும் மனம். இளைஞன் கேட்கிறான், எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். அவனுக்கு வெளியே வர பயம். ஏனென்றால் கடந்த காலத்தில் அவனுக்கு நடந்த எதிர்பாராத ஒரு விபத்து தான் அவனை இப்படி முடக்கி வைத்திருக்கிறது. இதில் எங்கு இருக்கிறது எளிமை என்று கேட்டான். தத்துவ ஞானி சொல்கிறார், உன் நண்பன் கடந்த காலத்தில் முடக்கப்படவில்லை. வெளியே சென்று மற்றவர்களால் காயப்படக்கூடாது என நினைத்து கொண்டிருக்கிறான். நாம் மாற நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் மாறினால் வரப்போகும் புதிய சவால்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. இரண்டாம் இரவு. நீயே உனக்கு எதிரி. இளைஞன் கேட்கிறான், நானே என்னை வெறுக்கிறேன். என்னிடம் திறமை இல்லை, நான் அழகாக இல்லை, அதனால்தான் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. தத்துவ ஞானி சொல்கிறார், உன் குறைகளை நீயே பெரிதாக நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஏனெனில் நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுகிறாய். உலகில் நீ ஒருவன் மட்டும் இருந்தால் உனக்கு தாழ்வு மனப்பான்மையே வராது. உன் போட்டி உன்னோடு மட்டும் இருக்க வேண்டும், மற்றவர்களோடு அல்ல. மூன்றாம் இரவு. நேசம். இளைஞன் கேட்கிறான், நேசம் என்றால் என்ன? எல்லோரும் என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும் என்று நினைப்பது தப்பா? தத்துவ ஞானி ஒரு அதிரடியான பதிலை சொல்கிறார். மற்றவர்கள் உன்னை வெறுக்க துணிந்ததுதான் உண்மையான நேசம். நீ மற்றவர்கள் உன்னை மெச்ச வேண்டும் என்று வாழ்ந்தால் நீ உனக்காக வாழவில்லை, மற்றவர்களுக்காக வாழ்கிறாய். உன் வேலை எது, மற்றவன் வேலை எது என்று பிரித்துப்பார். உன்னை வெறுப்பதுதான் அவன் வேலை, அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதுதான் உன் வேலை. நான்காம் இரவு. இளைஞன் கேட்கிறான், நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன். தத்துவ ஞானி சொல்கிறார், நீ உன்னை மட்டுமே கவனித்து கொண்டிருப்பதை நிறுத்து. மற்றவர்களுக்கு உன்னால் என்ன பயன் என்று யோசி. மற்றவர்களுக்கு உதவும் போதுதான் உன் மனதிற்குள் ஒரு திருப்தியும், நான் வாழ தகுதியானவன் என்ற உணர்வும் வரும். ஐந்தாம் இரவு. வாழ்க்கை ஒரு நடனம். கடைசி இரவில் இளைஞன் கேட்கிறான், வாழ்க்கையின் லட்சியம் என்ன? தத்துவ ஞானி சொல்கிறார், வாழ்க்கைக்கு என்று ஒரு பெரிய லட்சியம் கிடையாது. ஒரு நடனம் போன்றது. ஆடிக்கொண்டிருக்கும் போது அந்த நொடி ரசிப்பதுதான் முக்கியம். கடந்த காலம் முடிந்துவிட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. உன் கையில் இருப்பது இப்போது மட்டுமே. அதை சரியாக வாழ்ந்தால் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிவிடும். கதை முடிவு. புதிய மனிதன். 5 இரவுகள் விவாதத்துக்கு பிறகு அந்த இளைஞன் தத்துவ ஞானியின் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவனிடமிருந்த பழைய கோபமும் வீரத்தையும் முற்றிலும் மறைந்திருந்தது. என் மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் மற்றவர்களோ என் கடந்த காலமோ காரணமல்ல, நான் மட்டுமே பொறுப்பு என்ற பேராற்றல் மிக்க உண்மையை அவன் உணர்ந்தான். மற்றவர்கள் தன்னை நேசிக்க வேண்டும் என்ற அடிமைத்தனத்திலிருந்து தன்னைத்தானே நேசிக்கும் சுதந்திரத்தை பெற்று தன் பலவீனத்தை பலமாக மாற்றிக்கொண்ட அவன்
ஒரு புதிய மனிதனாக மாறினான், தலைவனாக மாறினான். நீங்கள் உங்கள் குறைகளையும் கடந்த காலத்தையும் காரணம் காட்டி முடங்கி கிடக்கப் போகிறீர்களா? அல்லது இந்த இளைஞனைப் போல மற்றவர்களின் விமர்சனங்களை உடைத்துவிட்டு உங்கள் பலவீனங்களையே பலமாக மாற்றி உங்கள் வாழ்வில் தலைவனாக நிற்கப் போகிறீர்களா? உங்கள் பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்யவும். இதே போல இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.